வணக்கம். தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் சற்று முன் கிடைத்த மிக மிக முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் பிஎட் சேருவதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் எல்லாமே முடிஞ்சாச்சு. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு எப்போ நடத்த போகிறாங்க அது குறித்து நமக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்டில் வருமா, சிலபஸ் மாற்றம் செஞ்சுருக்காங்களா, இது குறித்து சில தகவல் வந்திருக்கு. இதை பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கோங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வுகள் நடத்தப்படும் விரைவில். தமிழகம் முழுவதும் ஆசிரியர் தகுதி தேர்வுகள் அதிகபட்சமாக இன்னும் ஓரிரு தினங்களில் அறிவிக்கப்பட இருக்கு. ஸோ தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வு தேதிகள் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிட இருக்காங்க. இதற்குண்டான மிக முக்கியமான அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய இணையதளத்தில் இன்னும் ஓரிரு தினங்களில் நாம் அதிகாரப்பூர்வ அப்டேட்டை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நண்பர்களே. ஸோ தமிழகத்தில் இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக மிக முக்கியமாக கருதப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தமிழக ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பள்ளிக்கல்வித்துறையில் தேவைப்படுகிறார்கள். ஏன்னா மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதுனால ஆசிரியர்கள் வந்து அதிக அளவில் பள்ளிக்கல்வித்துறை தேவைப்படுறதுனால ஆசிரியர்களுடைய நியமனத்தை எந்த அளவு அதிகரிக்கணுமோ அந்த அளவுக்கு உடனடியாக அதிகரிக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று எச்ஜிடிஏ வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,000 அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ 23,000 எச்ஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் இதற்குண்டான அப்டேட் கொண்டு வந்துருவாங்க. 13 ஆண்டுகளாக ஆசிரியர்கள் பணியிடம் இல்லாத ஆசிரியர்களுக்கு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தது ஜாக்பாட் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ நன்மை பயக்கும் செய்திகள் எல்லாமே ரெடியாக இருக்குது ஆசிரியர் தேர்வு வாரியத்தில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1915 முதுகலை ஆசிரியர் பட்டதாரி தேர்வுக்கான அறிவிப்பு கண்டிப்பாக பிஜிடிஆர்பியுடைய அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடும். நவம்பர் மாதத்தில் தேர்வு நடத்தப்படும் அப்படின்றதையும் நமக்கு ஒரு அன்அஃபிஷியலான அப்டேட்டாக நமக்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பிஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷனும் ரெடியாக இருக்குங்க. ஸோ பிஜிடிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு பிஜிடிஆர்பியில் படித்து முடிச்சிடலாம். கம்ப்ளீட் ஸ்டடி பிளானும் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். யூனிட் வைஸாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், சைக்காலஜி இந்த மாதிரி சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் என்ன அளவுக்கு எடுக்கணும், அதுக்கு எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் உண்டு நம்ம சேனல் பிரத்யேகமாக உங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறேன். அரசு கல்வியல் கல்லூரிகளில் பிஎட் படிப்பு சேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்பிக்கான கடைசி நாள் முடிவடைந்தது. நடப்பு கல்வியாண்டில் 2025 மற்றும் 26 கல்வியல் கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள், அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் பிஎட் சேருவதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு ஜூன் 20 தொடங்கியது. தமிழ், ஆங்கிலம், கணிதம், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், வரலாறு உள்ளிட்ட பாடங்களில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பித்து வருகின்றனர். 18 தரவரிசை பட்டியல் வெளியிட போறாங்க. கல்லூரி கல்வியியல் இயக்கம் ஏற்கனவே அறிவித்தபடி பிஎட் படிப்புக்கு ஆன்லைன் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் முடிஞ்சாச்சுங்க 9 ஸோ மாணவர்களுடைய தரவரிசை 18 எதிர்பார்க்கலாங்க. ஸோ இடைநிலை ஆசிரியர்களுடைய புதிய வேகன்சிஸ் பட்டியலை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் தாங்க பிஜி அசிஸ்டன்டோடைய புதிய வேகன்சிஸ் பட்டியல் கவுன்சிலிங் பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், புதுக்கோட்டை, பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி, யூசர் கோடு கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மரமக்கி, புதுக்கோட்டை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைப் என்ன, எஜுகேஷனுடைய டைப்பு கோ எஜுகேஷன். வேகன்சிஸ் வந்து ஒரு ஆள் அங்கே தேவைப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சிஸ் லிஸ்ட்டையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க. ஸோ டிஆர்பியில் இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே மிகப்பெரிய அளவில் கருதப்படுது. தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் புதிய நியமனங்கள் அனைத்துமே கொண்டு வர போகிறாங்க. ஸோ இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் என்ன ஆயிட்டு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டத்திற்கு பதில் கொடுக்க இருக்காங்க. கண்டிப்பாக ஆசிரியர்களுடைய நியமனம் அதிக அளவில் கொண்டு வரதாங்க. எச்இடி தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2026 கண்டிப்பாக 100% போஸ்டிங்கோட பள்ளிகளில் பணியாற்றுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ பிஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன் விரைவில் நாம எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த 2013 டெட் பாஸ்க்கு உண்டான போஸ்டிங் உண்டான சிறப்பு அப்டேட்டுகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ சிறப்பு போஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா போட இருக்காங்க, பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாங்க. தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஏன் வாய்ஸ் கேட்குச்சு இவ்வளோ நேரம் அந்த என் வாய்ஸ் கேட்குச்சு. வணக்கம். தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் சற்று முன் கிடைத்த மிக மிக முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் பிஎட் சேருவதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் எல்லாமே முடிஞ்சாச்சு. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு எப்போ நடத்த போகிறாங்க அது குறித்து நமக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்டில் வருமா, சிலபஸ் மாற்றம் செஞ்சுருக்காங்களா, இது குறித்து சில தகவல் வந்திருக்கு. இதை பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கோங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வுகள் நடத்தப்படும் விரைவில். தமிழகம் முழுவதும் ஆசிரியர் தகுதி தேர்வுகள் அதிகபட்சமாக இன்னும் ஓரிரு தினங்களில் அறிவிக்கப்பட இருக்கு. ஸோ தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வு தேதிகள் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிட இருக்காங்க. இதற்குண்டான மிக முக்கியமான அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய இணையதளத்தில் இன்னும் ஓரிரு தினங்களில் நம்ம அதிகாரப்பூர்வ அப்டேட்டை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் நண்பர்களே. ஸோ தமிழகத்தில் இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக மிக முக்கியமாக கருதப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தமிழக ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பள்ளிக்கல்வித்துறையில் தேவைப்படுகிறார்கள். ஏன்னா மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதுனால ஆசிரியர்கள் வந்து அதிக அளவில் பள்ளிக்கல்வித்துறை தேவைப்படுறதுனால ஆசிரியர்களுடைய நியமனத்தை எந்த அளவு அதிகரிக்கணுமோ அந்த அளவுக்கு உடனடியாக அதிகரிக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று எச்ஜிடிஏ வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,000 அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ 23,000 எச்ஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் இதற்குண்டான அப்டேட் கொண்டு வந்துருவாங்க. 13 ஆண்டுகளாக ஆசிரியர்கள் பணியிடம் இல்லாத ஆசிரியர்களுக்கு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தது ஜாக்பாட் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ நன்மை பயக்கும் செய்திகள் எல்லாமே ரெடியாக இருக்குது ஆசிரியர் தேர்வு வாரியத்தில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1915 முதுகலை ஆசிரியர் பட்டதாரி தேர்வுக்கான அறிவிப்பு கண்டிப்பாக பிஜிடிஆர்பியுடைய அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடும். நவம்பர் மாதத்தில் தேர்வு நடத்தப்படும் அப்படின்றதையும் நமக்கு ஒரு அன்அஃபிஷியலான அப்டேட்டாக நமக்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பிஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷனும் ரெடியாக இருக்குங்க. ஸோ பிஜிடிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு பிஜிடிஆர்பியில் படித்து முடிச்சிடலாம். கம்ப்ளீட் ஸ்டடி பிளானும் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். யூனிட் வைஸாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், சைக்காலஜி இந்த மாதிரி சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் என்ன அளவுக்கு எடுக்கணும், அதுக்கு எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் வந்து நம்ம சேனல் பிரத்யேகமாக உங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறேன். அரசு கல்வியல் கல்லூரிகளில் பிஎட் படிப்பு சேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்பிக்கான கடைசி நாள் முடிவடைந்தது. நடப்பு கல்வியாண்டில் 2025 மற்றும் 26 கல்வியல் கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள், அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் பிஎட் சேருவதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு ஜூன் 20ஆம் தேதி தொடங்கியது. தமிழ், ஆங்கிலம், கணிதம், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், வரலாறு உள்ளிட்ட பாடங்களில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பித்து வருகின்றனர். 18ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிட போறாங்க. கல்லூரி கல்வியியல் இயக்கம் ஏற்கனவே அறிவித்தபடி பிஎட் படிப்புக்கு ஆன்லைன் விண்ணப்பித்ததற்கான கடைசி நாள் முடிஞ்சாச்சுங்க 9ஆம் தேதியோட. ஸோ மாணவர்களுடைய தரவரிசை 18ஆம் தேதி எதிர்பார்க்கலாங்க. ஸோ இடைநிலை ஆசிரியர்களுடைய புதிய வேகன்சிஸ் பட்டியலை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் தாங்க பிஜி அசிஸ்டன்டோடைய புதிய வேகன்சிஸ் பட்டியல் கவுன்சிலிங் பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், புதுக்கோட்டை, பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி, யூசர் கோடு கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மரமக்கி, புதுக்கோட்டை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைப் என்ன, எஜுகேஷனுடைய டைப்பு கோ எஜுகேஷன். வேகன்சிஸ் வந்து ஒரு ஆள் அங்கே தேவைப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சிஸ் லிஸ்ட்டையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க. ஸோ டிஆர்பியில் இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே மிகப்பெரிய அளவில் கருதப்படுது. தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் புதிய நியமனங்கள் அனைத்துமே கொண்டு வர போகிறாங்க. ஸோ இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் என்ன ஆயிட்டு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டத்திற்கு பதில் கொடுக்க இருக்காங்க. கண்டிப்பாக ஆசிரியர்களுடைய நியமனம் அதிக அளவில் கொண்டு வரதாங்க. எஜிடி தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2026 கண்டிப்பாக 100% போஸ்டிங்கோட பள்ளிகளில் பணியாற்றுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ பிஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன் விரைவில் நாம எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த 2013 டெட் பாஸ்க்கு உண்டான போஸ்டிங் உண்டான சிறப்பு அப்டேட்டுகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ சிறப்பு போஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா போட இருக்காங்க, பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாங்க.
தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏன் வாய்ஸ் கேட்குச்சு? இவ்வளோ நேரம் அந்த என் வாய்ஸ் கேட்குச்சு.